நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீட்டால கிராமப்புற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மிகவும் பாதிப்படைகிறாங்க. நீட் மாநில உரிமைகளுக்கு எதிரானது. கண்டிப்பாக நீட் எக்ஸாமே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பலமாக குரல் கொடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். சரி, ஏன் கடந்த முறை இந்த விஷயத்த பேசலன்னு விமர்சனம் எழுந்ததுக்கு பிறகு இப்ப பேசியிருக்காரா அப்படின்ற விவாதங்கள் இன்று காலை முதலே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு ஜூன் 28 கல்வி விருது வழங்கும் விழா, அதாவது தாவேக்காவுடைய கல்வி விருது வழங்கும் விழா. இந்த விழாவுடைய சிறப்பு என்னென்ன விஷயம்லாம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன விஷயம்லாம் நான் நோட் பண்ணிருக்கேன், விரிவா பேசலாம் வாங்க. முதல்ல இந்த விஷயத்துல நீட் சம்பந்தமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் பேசினாரு அப்படிங்கறது முதல்ல பார்த்தலாம். நீட் எக்ஸாமால கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. நீட் அப்படிங்கிறது மாநில உரிமைகளுக்கே எதிரானது. பிளஸ் கிராமப்புற மாணவர்கள் மாநில சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT தேர்வு முறையில அவங்களால எப்படி அந்த தேர்வை எதிர்கொள்ள முடியும்? இதுவே தவறாக இருக்கிறது. இது கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. இந்த நீட்டை பத்தி ஒரு பிரச்சனையா நான் பார்க்கறது என்னன்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு NCERT சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. இந்த கல்வி அப்படிங்கிறது 1905 வரைக்கும் மாநில பட்டியல்ல தான் இருந்துச்சு. ஒன்றிய அரசு தான் அதை பொது பட்டியல்ல மாத்திருக்காங்க. நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியல்ல தான் இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல்ல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாம்லயும் பல்வேறு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே நம்ம செய்தி வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த நீட் எக்ஸாமே தேவையில்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. +2ல, அதாவது முதல்ல இருந்து +2 வரைக்கும் படிச்சு +2ல உயர் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நீட் எக்ஸாம் எழுதாமலே போகலாம். ஏன் இதற்கு முன்பாக படித்து மருத்துவர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சிறப்பான மருத்துவர்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பல்வேறு நபர்களுடைய வாதங்களாக இருக்கு, மருத்துவர்களுடைய வாதங்களாகவே இருக்கிறது. இவர் தாவேகா தலைவர் விஜய் பேசி இருக்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானது. இதற்கு முன்பாக அது மாநில பட்டியல்ல தான் இருந்துச்சு, மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தாக இருக்கு. கண்டிப்பா இதை பண்ண விட மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல சிறப்பு பொது பட்டியலை கொண்டு அதுலயாவது கல்வி சுகாதாரத்தை இணைக்கணும், அப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கறதா அவருடைய விஷயமாக இருக்கு. சரி, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை
ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். ஏன் பேச எடுத்தாரு? கடந்த முறை ஜூன் 28 அன்னைக்கு 21 மாவட்டங்களை சேர்ந்த 800 மாணவர்களுக்கு பரிசளித்தார் இல்லையா? அன்னைக்கு இந்த விஷயத்தை ஏன் பேசல? அதாவது அன்னைக்கு வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசினாரு. அன்னைக்கு வந்து கஞ்சா போதை விஷயத்துக்கெல்லாம் வந்து மாணவர்கள் அடிமையா, இளைஞர்கள் மாணவர்கள் அடிமையா இருக்கிறது ஒரு பெற்றோராகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. இதற்கு ஆளுங்கட்சி ஏன் நடவடிக்கை எடுக்கல, இளைஞர்களை காக்க ஏன் முற்படல அப்படிங்கிறதெல்லாம் நான் இங்க பேச வரல, அதுக்கான மேடை இது கிடையாது அப்படின்லாமே பேசியிருந்தாரு. அப்ப இவர் திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு வந்து எடுபட்டது. அதையும் தாண்டி ஏன் மாநில அரசு, மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அரசை விமர்சிச்சு பேசுறாரு? கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு போயிட்டு வந்தாரு, சிஏஏக்கு பதில் கொடுத்திருக்காரு, விமர்சனம் வச்சிருக்காரு, எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இருந்தா கூட மாநிலத்துல ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசி மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்ட இவரு ஏன் நீட் எக்ஸாம் இப்ப இவ்வளவு பெரும் பேசு பொருளாக இருக்கிறது? அனிதாவுடைய மரணத்திற்கு அங்க நேரடியாக சென்று ஆறுதல் கூறிய விஜய் ஏன் நீட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. நான் உட்பட ஊடகத்துல பேசு பொருளானது, செய்தித்தாள்கள்லையும் வந்தது. அன்றைக்கு அவர் பேசும்போது செய்தித்தாள்கள் சோசியல் மீடியாக்களை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. செய்தித்தாள்கள்ல இன்னைக்கு ஹெட்லைன்ல வரக்கூடிய ஒரு விஷயத்த மத்த பேப்பர்ல பார்க்கும்போது அது விளையாட்டு செய்திகள்ல வரும், சில நேரங்கள்ல வராம கூட போயிருது. செய்தி வேற, ஒப்பீனியன் வேற அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அன்னைக்குமே பேசியிருந்தாரு. சோசியல் மீடியாக்கள் புரணி பேசுகிறது அப்படின்னு பல்வேறு விஷயத்த அன்னைக்கு பேசியிருந்தாரு. இதெல்லாம் பேச வரலானது. ஆனா எங்க வந்து நின்னாங்க எல்லாரும் அப்படின்னா நீட்டை பத்தி ஏன் பேசவே இல்லை? அப்ப மத்தியில ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை கண்டு விஜய் பயப்படுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. இது வந்து தாவேகாவுடைய நிர்வாகிகளே வந்து இந்த கேள்விகளை பல விவாதங்கள்ல சந்திச்சாங்க, பதில் கொடுத்தாங்க. அப்படின்னாலும் கொஞ்சம் திணறதான் செஞ்சாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சரி, அடுத்ததாக என்ன ஏன் இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா, அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்றாரு ரொம்ப டீப்பா அப்படின்னு எடுத்துக்கலாமான்ற ஒரு கேள்வியும் இங்க எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா சோசியல் மீடியா முழுதுமே இந்த விஷயம் தான் இருந்துச்சு. கஞ்சாவை பத்தி பேசின விஜய் ஒரு பெற்றோராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக எனக்கு அச்சமாக இருக்குன்னு சொன்ன விஜய் ஏன் நீட்டை பத்தி பேசல? நீட்ல இப்ப எவ்வளவு முறைகேடுகள், எவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு, இது வந்து மக்களவையே அதிர்ந்து கொண்டிருக்கிறது, மக்கள் வந்து இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்க, வட மாநிலங்களே வந்து கொந்தளிச்சு போராட்டங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து விஜய் பேசல? அப்ப அஞ்சுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அதற்கான காரணமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்து இன்னும் முடியாம இருக்கு, காலதாமதமாயிட்டு இருக்கு, இழுத்து கொண்டே இருக்கிறார்கள், இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. புதிதாக ஒரு அரசியல் கட்சி துவங்குகிறார் அப்படிங்கும்போது அவருடைய கொள்கைகளை நேரடியாக சொல்லாத வரைக்கும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஏன் இதை பேசல, ஏன் இதை மட்டும் பேசினாருன்ற கேள்விகள் எழதான் செய்யும். அதன் அடிப்படையில அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்றைக்கு நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசிட்டேன், உங்களுக்குலாம் வந்து அட்வைஸ் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் அப்படிதான். அதனால அடுத்த முறை ஜூலை 3 அன்னைக்கு நம்ம சந்திக்கும் போது நான் வந்து பேச போறது கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தார். ஆனா இன்னைக்கு வந்ததுமே நண்பா, நண்பீஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச அவர் வந்து நான் வந்து ஒரு விஷயத்த பேசியே ஆகணும், இன்னைக்கு பேச வேணாம் தான் இருந்தேன், ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா பேசியே தான் ஆகணும், என்ன விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீட்டுன்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சாரு. நான் இன்றைக்கி ஆக்சுவலாக எதுவும் பேச வேணான்னு தான் நினச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசலைன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். அப்போ இந்த டிபேட்ஸ், அரசியல் விவாதங்கள், சோசியல் மீடியால நடக்கக்கூடிய விவாதங்கள், மீம்ஸ்கள், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து பாக்குறாரு அப்படிங்கிறத இதன் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை வழக்கம் போல புசி ஆனந்த் மூலியமாக போயிருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியல, அது நமக்கு வந்து பிறகுதான் தெரிய வரும். இந்த மாதிரி நீட்டுக்கு எதிரான தன்னுடைய பலமான கருத்தை விஜய் வந்து முன் வச்சிருக்கிறாரு. இது கள்ளச்சாராயம் மரணത്തിന് நேரடியாக போய் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. கஞ்சா போதைப் பொருள் புழக்கத்தை பத்தி பேசியிருக்காரு. அப்படி பார்த்தோம்னா
மாநிலத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசையும் விமர்சிச்சிருக்காரு, மத்தியில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசையும் விமர்சிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிவிப்பு, தம் பேர் அறிக்கை வெளியான முதல் அறிக்கையிலேயே கொள்கைகள் வந்து பிறகு அறிவிக்கப்படும், 26ல தான் நாங்க வந்து களம் காண போறோம், கப்பு வந்து 26ல தான் எங்களுக்கு, அது வரைக்கும் நாங்க வந்து அரசியல் பார்வையாளராக இருக்க போறோம், படிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினாலும் ஒரு இருவரை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஊழலுக்கு எதிரான ஆட்சி, மதவாத வெறுப்புணர்வை தூண்டுவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த இதுல இருந்துச்சு. அதற்கு எதிராக தான் நாங்க இருப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து, கருத்து வந்து அந்த விஷயத்துல இருந்துச்சு. இன்னைக்கு அதை வந்து ஒருவேளை நிரூபணம் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு விவாதமும் கிளம்பி இருக்கு. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் அ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது பலம் தான், பலவீனம் கிடையாது. கல்வி மாநில பட்டியல்ல தான் இருக்கணும். மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதுல கூட்டவோ குறைக்கவோ, அவங்க மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அந்த கல்வி முறைய சிலபஸ வடிவமைச்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அவர் வந்து தெளிவா பேசியிருந்தாரு. இந்த அளவுக்கு அவர் வந்து நீட்ல புரிதலோட இருக்காரு அப்படிங்கிறது பார்த்த எல்லாருக்குமே ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. கடந்த முறை பேசும்போதும் அவர் ரொம்பவே நல்லாவே பேசியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி ஆகஸ்ட் மாசத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. விஜய் அவருடைய அரசியல் பயணமானது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல அவர் சொதப்பின விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா 2023 பரிசளிப்பு விழாக்கும் 2024 பரிசளிப்பு விழாக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதாவது அந்த எந்த அரசியல் கட்சியோடையும் இந்த கட்சியினுடைய இந்த பரிசளிப்பு விழாவை ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பா திட்டமிடுதலோட சூப்பராகவே நடந்துச்சு. அந்த விழானால யாருமே பாதிக்கப்படலைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது 23லயும் நடந்துச்சு. 23க்கும் 24க்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. அதை தான் நான் வந்து அந்த டிஃபரன்ஸ்ல சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸா நின்று மொத்த மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் பரிசளித்தாரு. அதுல அவர் வந்து ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாருன்னு தான் தோணுது. அதனாலதான் இந்த முறை வந்து 2 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஸ், அதாவது விவிஐபிக்கள் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அரசு விழாக்கள், முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர் அவங்களா கலந்துக்கக்கூடிய விழாக்களுக்கெல்லாம் வந்து பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் உள்ள அலௌடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை இவங்க இந்த முறை கையில் எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, விஜய பாக்குறதுன்னு எந்த அளவுக்கு கூட்டம் கூடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கேரளால எல்லாம் விஜய் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரியான விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாணவரோடு வரக்கூடிய பெற்றோர் அவங்களுக்கான பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாஸ் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அனுமதி அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததாக ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, செல்போன் கேமராக்கள் கொண்டு வர தடை அப்படின்னு ஒரு அறிவிப்பு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டேன், மீண்டும் மீண்டும் நீங்க வந்து என்ன ஒரு நடிகர் மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிறதும் கட்டி பிடிக்கிறதும் இப்படி வைக்கிறதும் அப்படி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தால காலதாமதமும் ஆறுது. இந்த அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி அவர் போயிட்டு இருக்கும்போது இது ஒரு சர்க்கிளாக அவங்க பாக்குறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த ஒரு அறிவிப்பும் வெளியா இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி போன மாணவர்கள் கேமராமேன்கள் கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சமான போஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, கடந்த முறை நடந்தது என்ன அப்படின்னா, நாங்குநேரியில சாதி வெறுப்புணர்வால தாக்கப்பட்ட மாணவன் அருகில போய் விஜய் அவர்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாரு. அதற்கு பிறகுதான் மேடையில வந்து பேசினாரு. இது வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த முறை வந்து இந்த திருநங்கைகளால வளர்க்கப்பட்ட ஒரு திருநங்கை மாணவருக்கு அருகிலேயே போய் அமர்ந்திருந்தாரு. அவங்களுக்கும் அந்த மாணவருக்கும் வந்து பரிசளிக்கப்பட்டது. அவங்க அந்த வளர்க்கக்கூடிய அந்த திருநங்கைகளும் வந்து மேடையில பேசினதையும் நம்ம பார்த்திருப்போம். ரொம்பவே கால்குலேட்டிவா, ரொம்ப பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்க. மற்ற அரசியல் கட்சிகளோட நிகழ்ச்சிகள் மாதிரி இல்லாம நல்ல செதுக்கின மாதிரி ஒரு திட்டமிடுதலோட சிறப்பா நடைபெறுது. எந்த தள்ளு முள்ளோ இல்லை, எந்த பிரச்சனைகளோ இல்லை. இது எல்லாமே வரவேற்கக்கூடிய விஷயங்கள், பாராட்டக்கூடிய விஷயங்கள். சரி, இவருடைய அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஏன்னா ஒரு 10 days 15 daysக்கு முன்னாடி தான் ட்விட்டர்ல மட்டும்தான் விஜய் அரசியல் பேசிட்டு இருக்காருன்றது ட்ரெண்ட் ஆச்சு. அதையெல்லாம் இந்த 2 மேடை பேச்சுகள்ல உடைத்திருக்கிறார். கொஞ்சம் இது மட்டும் போதாது, மக்கள் சந்திப்பு இருக்கணும், செய்தியாளர் சந்திப்பு இருக்கணும். முதல்ல ஊடகத்தையும் சோசியல் மீடியாவையும் சாடுறதையும் நிப்பாட்டணும். ஏன் அப்படின்னா,
சோசியல் மீடியாவால ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒன்னு ரெண்டு ஊடகங்கள் இருக்கு பொய் செய்திகளை வெளியிட்டு அந்த ஒரு வீடியோல 1 லட்சம் வியூவர்ஸை பார்த்து ரீச் ஆயிடலாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த ரீச் கிடைக்காது, அது வந்து இன்ஆர்கானிக் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறையான ஃபேக் ஊடகங்கள் இருக்கு. இவரை வந்து குறிப்பிட்டு சொல்லாம பொதுவா சொன்னது ஒரு தவறு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகு அந்த மாதிரியான விஷயங்களை திருத்திக்கணும். இல்லைன்னா ஊடகத்திற்கும் விஜய்க்கும் 7ஆம் பொருத்தமா ஆயிரும். எப்படி வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் ஊடகத்திற்கும் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 4000 ஸ்பெண்ட் பண்ணி 4000 ரூபாய் கேமரால எடுத்தாலும் அது வந்து வீடியோ தான், அது வந்து ஊடகம் தான், அது வந்து டிஜிட்டலா இருக்கு, யூடியூப் சேனலா இருக்கு அப்படின்லாம் இல்லை. அப்புறம் ஏங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எனக்கு வந்து யூடியூப் பக்கம் வராங்க? எல்லாமே ஊடகம் தான். மக்களை எந்த வகையில ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முயற்சியின்படி ரீச் பண்றாங்க. அதை வந்து நம்ம தவற சொல்லிட முடியாது. அவங்க செய்யக்கூடிய வேலை தான் சரியா தவறா அப்படிங்கிறத சொல்லணும். இது ஒரு விஷயம் வந்து அவங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆளும் அரசு, நான் இந்த ஆளும் அரசு சொல்ல விரும்பல, ஒரு ஆளும் அரசு வந்து சோசியல் மீடியாவுக்கும் மக்களுடைய விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்ல நாடாளுமன்றத்திலேயோ மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் மக்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க, மக்கள் அந்த மசோதாவை விரும்பல அப்படிங்கும் போது ஆளும் கட்சி அதை மாற்றி அமைக்கிறதுலயோ இல்ல அந்த மசோதாவை திரும்ப பெறுவதிலையோ ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனா ஒவ்வொரு முறையும் மக்களுடைய ஒரு திட்டத்தை கொண்டு வருது, மக்கள் அதை எதிர்க்கிறாங்கன்னா பின் கொண்டு வருது. இதே மாதிரி மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ அது ரிப்பீட் ஆகாம பாத்துக்கணுமா இல்லையா? இந்த விஷயத்த வந்து விஜய் அவர்கள் சோசியல் மீடியால கடந்த ஒரு வாரமாக 28ஆம் தேதியிலிருந்து பேசுவதை பார்த்து விட்டு பிறகு நீட்டை பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கறதான் அரசு விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. சோ வந்து ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கும் போது அவரே சொல்லியிருக்காரு, ஒரு கட்சி தலைவனாக எனக்கு அச்சமாக இருக்கு அப்படின்னு. ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கும் போது இந்த விஷயத்தையும் கொண்ட திட்டமிடலோட கொண்டு போனா இந்த மாதிரியான விமர்சனங்களை தவிர்க்கலாம். மாநிலத்துல ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாரு, மத்தியில ஆளுங்கட்சிய எதிர்க்க அஞ்சுகிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை தவிர்க்கலாம். பிளஸ் வந்து மக்கள் சந்திப்பை நடத்த இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆனா கட்சி நிர்வாகிகளையே வந்து விஜய் சந்திப்பதில்லை, எல்லாத்துக்கும் புசி ஆனந்த் தடை போடுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு வந்து தாவேக்கா முன்னெடுத்து போகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எழுந்திருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் ஆகஸ்ட் மாதம் மாநாட்டுல நமக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.